வெரி குட் மார்னிங். இன்னொரு புது விடுவிப்பு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரே குழப்பம், இந்த ஜியோ ஃபினான்ஷியலை வாங்கலாமா இல்லை பேசாமல் விட்டுறாமன். ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து கடுமையான போர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸோட வழக்கமே என்னன்னா இந்த மாதிரி பியர் மார்க்கெட்லையும் சரி இல்லை வார் டென்ஷன் பீரியட்லையும் சரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து குறைந்த விலைக்கு வாங்கி வச்சுக்குவாங்க, ஹோல்டு பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து மார்க்கெட் நல்ல நிலைமைக்கு திரும்பினதுக்கு அப்புறமா ஒரு ஹை பிரைஸ்க்கு விற்று லாபம் பார்த்துருவாங்க, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடந்துடும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ ஜியோ ஃபினான்ஷியல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கே, பேசாமல் வாங்கிடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஜியோ ஃபினான்ஷியல் பற்றி. கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இந்த ஜியோ ஃபினான்ஷியல் வந்து ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து மல்டிபேக்கர் ஆகக்கூடிய தகுதி இருக்கா இல்லையான்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இன்னைக்கு லெவரப்படி வந்து ₹291 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஏன் வந்து கன்சிடர் பண்ணான்னு சொல்றதுக்கு சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. அந்த முக்கியமான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி Q4 ரிசல்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஏதாவது வித்தியாசம் நடந்திருக்கான்றது பார்த்துடலாம். ப்ளஸ் அதோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து சோஃபார் எவ்வளவு வந்து முன்னேறி இருக்கு ப்ளஸ் பின்தங்கி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சேல்ஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது 12.52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுமே 7.86% கிட்ட ரைசிங் உள்ளதாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 7.24% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்துடலாம். ப்ரொமோட்டர்ஸில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, பிளட்ஜ் எதுவுமே அவங்க பண்ணலை. எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டிஐ வந்து ரைசிங் மூலம் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இயர் டு இயர் சேஞ்ச் வந்து 19.56% ரைஸ் ஆயிருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெடோட ஆல் டைம் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி வந்து மேக்ஸிமம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன். 25th August 2023 அப்போ ₹214.50 தான் ஒரு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏற்ற இறக்கங்களை வந்து சந்திச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் அதாவது 2024 அவங்களுக்கு ரொம்பவே நல்ல காலமாக இருந்திருக்கு. மேக்ஸிமம் 380க்கு மேலெல்லாம் ரீச் பண்ண ஒரு ஸ்டாக் இந்த வருஷம் வந்து அதுக்கு கொஞ்சமே பேட் லக் தான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிப்பில் விழுந்து 250, 240, 220க்குலாம் அது வந்து போயிடுச்சு. இப்போ அதுக்கு நல்ல காலம் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஒரு 2 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது, நான் பின்னாடி சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 2 முக்கிய காரணங்கள்னால ரொம்பவே படுத்திருந்த ஒரு நிலைமை வந்து இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 220, 207லாம் போன ஒரு ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு லெவல் அப்படி வந்து ₹291 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. அது என்ன 2 அப்டேட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக பார்க்குறது ஜியோ அண்ட் பிளாக் ராக்கோட ஜாயிண்ட் வெஞ்சர் தான். பிளாக் ராக் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏஎம்சி, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க வந்து ஜியோ கூட வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. 50:50 ப்ரொபோர்ஷனலாக நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜியோ பிளாக் ராக் ஏஎம்சின்னு ஒன்றை வந்து லான்ச் பண்ணுறாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸோட கவனத்தை ஃபுல்லுமே இவங்க ஈர்த்துட்டாங்க. அப்புறமா செபி அப்ரூவலும் கிடைச்சிருது. இப்போ ரீசெண்டாக வந்து என்எஃப்ஓ அறிவிப்பு வெளியாயிருக்கு. எஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஏஎம்சி ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு என்எஃப்ஓ அறிவிச்சிருக்காங்க. ஜியோ பிளாக் ராக் ஓவர் நைட் ஃபண்டுன்றதை அறிவிச்சிருக்காங்க. என்எஃப்ஓ ப்ரைஸாக வந்து 1000 பெர் யூனிட்னு வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு வந்து எக்ஸிட்டோட எதுவுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்ஐபியாக வந்து நம்ம கட்டலாம், என்எஃப்க்கு அப்புறமா எஸ்ஐபியாக நம்ம எடுத்து கட்டலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்ரி மந்த் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து ₹500 கிட்ட வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜியோ பிளாக் ராக் வந்து டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்றா நுழைஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இதை தாண்டி வந்து அலாதின்னு சொல்லக்கூடிய வந்து அட்வான்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மே அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த அலாதீன் வந்து அசட், லைபிலிட்டிஸ், டெப்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இப்போ வந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லுமே வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மூலமாக இந்த அலாதீன் பிளாட்ஃபார்மை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு ரிலையன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட என்டையர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ண முடியுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. செகண்ட் முக்கியமான அப்டேட்டாக பார்க்கக்கூடியது மிகப்பெரிய டிஜிட்டல் பேமெண்ட் என்டிட்டியான ஜியோ பேமெண்ட் பேங்க் பற்றி தான். ஜியோ பேமெண்ட் பேங்க் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் உடையது. எஸ், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து 82.17%, எஸ்பிஐ வந்து 17.8% உடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியாக இருந்தது தான் இந்த ஜியோ பேமெண்ட் பேங்க்ன்றது.
இப்படி இந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ரீசெண்ட் டேல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து எஸ்பிஐ கிட்ட இருந்த 17.8% ஸ்டேக்கை வந்து கம்ப்ளீட்டாக வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஜியோ பேமெண்ட் பேங்க் வந்து கண்ட்ரோல் ஃபுல்லுமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரேட் மூவை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு ரிலையன்ஸோட ப்ராடர் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுது. இது மூலமா வந்து நிறைய ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கதா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருதுறாங்க. இந்த 2 முக்கிய காரணங்கள்னால ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஃபியூச்சரை மல்டிபேகர் ஆகக்கூடிய வாய்ப்பு அதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வார் டென்ஷன் பீரியட்லையோ இல்லை பியர் மார்க்கெட் பீரியட்லையோ வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் செல் பண்ணீங்கன்னா நீங்கள் பெட்டர் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சேஞ்ச் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.